வணக்கங்க. இது நம்ம வாஸ்து பார்க்க போனக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வாஸ்து அமைப்புகளை பற்றி நம்ம பார்க்குறோம். இது பார்த்தோம் அப்படின்னா சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஃபார்ம் ஹவுஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபார்ம் ஹவுஸுங்க. இது அவங்க லீவுக்கு வந்தால் தங்குறதுக்காக கட்டப்பட்ட ஒரு ஃபார்ம் ஹவுஸு. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் மெயினாக இது எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது முன்னாடியே கட்டப்பட்டிருக்கு. இப்போ தான் நம்மளை கூப்பிட்டு வாஸ்துக்காக நம்மளை கூப்பிட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிறது கூகுள் இடத்துல அதாவது இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா மேவரமாக ஒரு குளம் ஒன்று சின்னதாக ஒரு குட்டை மாதிரி ஒன்று இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய இடத்துக்குள்ள தென்மேற்கு பகுதி, அதாவது நைதிருதி பகுதி அப்படிங்கிற பகுதியில் கிணறு இருக்குது. அப்போ இவங்களுக்கு தென்மேற்கு பாருங்கள், இவங்க இடத்துக்குள்ளேயும் அங்கே கிணறு வந்துடுது, இவங்க இடத்துக்கு வெளியிலையும் அங்கே குட்டை வந்துடுது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அந்த பக்கம் கொஞ்சமாக தள்ளி ஒரு ரோடு போடுது பாருங்கள். அது மேப்பில் கரெக்டாக எக்ஸாக்ட் ஆகலை. அது நேரில் பார்க்கும்போது தெரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் அது தென்மேற்கில் விழுகுது. அப்போ இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒரு இடம் வாங்கும்போது அது இப்போ இவங்களுக்கு தென்மேற்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை இண்டிகேட் பண்ணுது. அப்போ இவங்க வீட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வீடுமே வாஸ்து பார்க்காம கட்டியிருக்காங்க. அப்போ அந்த வீட்லேயும் ராஜ நிலவும் ராஜ வாசலுமே அங்கே பார்த்தோம் அப்படின்னா தென்மேற்கில் தான் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க, அது உங்களுடைய சொந்த வீடோ அல்லது வாடகை வீடோ, நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்களோ அந்த பகுதியில் எது வாஸ்து ரீதியாக எந்த திக்குகள் எந்த திசைகளில் பிரச்சனை வருதோ அது சார்ந்த பிரச்சனைகள் தான் நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துலையோ அல்லது நீங்கள் மீண்டும் போய் இருக்கக்கூடிய இடத்துலையோ பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நல்ல வாஸ்து ஆலோசகரை வச்சு நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது அந்த வீடியோ பதிவு. அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.